தமிழ் சினிமாவில் வெர்சலைட் ஆக்டர் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சிலரை தான் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அதில் வந்து ரொம்ப ஒரு முதன்மையாக இருக்கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் கார்த்தி அவர்களை சொல்லலாம். ஏன்னா வந்து இது வரைக்கும் அவர் தமிழ் சினிமாவில் பண்ண படங்களில் குறிப்பிட்டு சொல்லலாம், இந்த படம்னா ஃப்ளாப்பு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம். மற்ற எல்லா படங்களும் சரி, அவர் பண்ண படங்களில் எல்லாமே வந்து அந்தளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கதை வந்து அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அரல்ஸ் வந்து அவர் நடித்த விதங்களோ நடிப்போ இல்லை படமோ வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய லைனப்பில் இப்போ நிறைய படங்கள் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்து அவருடைய படங்களில் அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு டைரக்டர் அவர் சூஸ் பண்ணுறதும் சரி, அதே மாதிரி யார் கூட படம் பண்ணணும், என்ன மாதிரி கதைகள் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு கார்த்தி அவர்கள் பண்ணுறாரு அப்படின்னு கூட சொல்லுவோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் டாக்கில் இருக்க வேர்டு அப்படின்னு பார்த்தோன்னா கைதி 2 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் என்ன மேடைகள் பண்ணாலும் சரி, கைதி 2 எப்போ பண்ண போகிறீங்க, கைதி 2 எப்போ பண்ண போகிறீங்கன்னு சொல்லி எல்லாருமே கேட்குறது வழக்கமாக இருக்குது. ஏன்னா கைதி 1 தாக்கம் தான். அதே மாதிரி லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துலையும் இவங்களுடைய ஆக்டிங்லையும் வந்த படத்தினால இந்த படத்துக்கு அந்தளவுக்கு ஒரு மாதிரி அந்த டெல்லி கேரக்டர் அந்தளவுக்கு பேசப்பட்டுச்சுன்னு சொல்லுவோம். ஒரு சைடு டெல்லினா இன்னொரு சைடு ரோலெக்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து இந்த டெல்லி கேரக்டர் இருக்கனாலே இதோடைய பார்ட் 2 வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு சொல்லி இப்போ இந்த படத்துடைய டாக்கும் அதிகம் போயிட்டுருக்கு. சமீபத்தில் கூட வந்து கார்த்தி அவர்கள் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களை சந்தித்து கூட ஒரு பிரைஸ்லெட் ஒன்று போட்டிருந்தாரு. ஸோ அதுலேயும் போடும்போதே ஒரு அன்பின் மீத்தமாக வந்து ஒரு டைமண்ட் போடுறாருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசியிருந்தாலும் கைதி 2 ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்டு தான் வந்து இந்த பிக் மூலியமாக சொல்லியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுதுன்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ கூலி எடுத்துகிட்டு இருக்காரு, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு. ஸோ கூலிக்கு அப்புறம் இவர் கைதி 2 தான் பண்ண போகிறாருன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டாக்கும் கார்த்தி மத்தியிலும் லோகேஷ் மத்தியிலும் போயிட்டுருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதை தாண்டி வர படம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சர்தார் 2. ஸோ வந்து சர்தார் 2வும் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து PS மித்ரன் அவருடைய டைரக்ஷன் அப்படின்னும் போது அவருடைய முதல் படமும் சரி, அதே மாதிரி ரெண்டாவது படமும் சரி அந்தளவுக்கு பேசப்பட்ட ஒரு படமாக இருந்துச்சு. அவர் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக வந்து அந்த இரும்பு திரையிலே வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி சர்தாரை வந்து கார்த்தி அவர்களை ஒரு வேரியேஷன் 2-3 கெட்டப்பில் காட்டி ஒரு மாதிரி படத்தையே அந்தளவுக்கு ஒரு பேன் இண்டியா படமாக மாற்றினார் சர்தாரில் சொல்லலாம். ஸோ அந்த படத்துடைய பார்ட் 2 வரை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துலேயும் வந்து அதோட ஒர்க்கும் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். கார்த்தி அவர்களோட படங்கள்லேயே இந்த பார்ட் 2 படங்களுக்கும் இன்னொரு சைடு எதிர்பார்ப்பு அதிகம் கூட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியாலும். இதை தாண்டியும் சரி கார்த்தி அவர்களுடைய பார்ட் 2ல் நிறைய படங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லலாம் அப்படின்னா கங்குவா சொல்லலாம். ஏன்னா கங்குவாவோட கிளைமேக்ஸ்லேயே வந்து ஒரு இன்ட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது சிறுத்தை சிவா கூட மீண்டும் இணைய போகிறாரு, என்ன ஒன்று கூட வந்து சூர்யா அவர்கள் கூட இணைய போகிறாருன்ற மாதிரியும் கங்குவா 2லையும் வந்து கார்த்தி அவர்கள் இருக்காருன்ற விஷயம் சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஒரு சைடு கைதி 2 இருக்குது, அப்புறம் சர்தார் 2 இருக்குது, இதை தாண்டா கங்குவா 2 வர இருக்குது அப்படின்னு அவரையும் கிளைமேக்ஸை சொல்லியிருந்தாங்க. ஸோ சிறுத்தை சிவாவோட மீண்டும் இவர் இணைய போகிறாருனால இதுவும் பார்ட் 2ல் ஒரு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏன்னா இதோட டாக் இன்னும் போல, பட் இருந்தாலும் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். இதை தாண்டி கார்த்தி அவர்கள் வேறு யாராருக்கெல்லாம் நடிக்க போகிறாரு, அதாவது வேறு யாரோட இயக்கத்திலாம் நடிக்க போகிறாருன்னு பார்த்தோன்னா அது ஒரு லிஸ்ட்டே இருக்குன்னு சொல்லணும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மாரிஸ்ராஜ் கூட இணைய போகிறதாக ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டாக்காகவே போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட வந்து அவருடைய இயக்கத்தில், அதுவும் மாரிஸ்ராஜோடைய இயக்கத்தில் வந்து கார்த்தி அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்னா இது ஒரு மாதிரி வித்தியாசமான காம்போவாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சைடு பாரஞ்சித் அவருடைய இயக்கத்தில் வந்து மெட்ராஸ் அப்படின்னு ஒரு படத்தை வந்து ஒரு மெட்ராஸ் பேஸில் ஒரு படம் கொடுத்தாங்க. ஸோ மாரிஸ்ராஜோட இயக்கத்தில் அவர் நடிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரூரல் சப்ஜெக்ட், ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டில் கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு பருத்தி வீரன் அந்த மாதிரி ஒரு சாயலில் கண்டிப்பாக மாரிஸ்ராஜ் எடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையும் இந்த காம்போ மேலே இருக்குது அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். இதை தாண்டி வேறு என்ன படம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து டானாக்காரன் ஒரு படம் எடுத்திருந்தார் டைரக்டர் தமிழ். ஸோ இவர் கூடயும் வந்து கார்த்தி அவர்கள் இணைய போகிறாரு அப்படின்ற விஷயமும் அதிகம் பேசும் பொருளாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து வேறு என்னன்னு பார்த்தோன்னா வந்து நலன் குமாரசாமி. ஸோ வந்து சூதுக்கவும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கிளாசிக்கை கொடுத்த நலன் குமாரசாமியுடைய அடுத்த படமான வாத்தியார் படம் வந்துட்டுருக்கு. ஸோ வாத்தியாருடைய ட்ரீசர் ட்ரைலர்லாம் பார்த்தோம். அதிலே கார்த்தி அவர்கள் போலீஸ் கெட்டப்பில் இருக்கார். கார்த்தி அவர்களுக்கு போலீஸ் கெட்டப் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து அந்த படம் ஹிட்டு அப்படின்னு தெரியும். ஏன்னா வந்து அவர் பண்ண படங்கள் எல்லாமே வந்து தீரன் அதிகாரம் 1 இருந்தாலும் சரி, சிறுத்தையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இப்போது சமீபத்தில் வந்து சர்தாரும் சரி, எல்லா படத்துலையும் வந்து அவருடைய வந்து இந்த போலீஸ் கேரக்டர்னாலே ஒரு அந்தளவுக்கு ஒரு மாதிரி கண்டிப்பாக ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும் படம் அப்படின்னு தெரியும். ஸோ அதே மாதிரி வாத்தியார் படத்துலேயே வந்து கார்த்தி அவர்கள் போலீஸ் கேரக்டர்லாம் நடிக்கிறாரு. ஸோ அதுவும் நலன் குமாரசாமியோட இயக்கம் அப்படின்னும் போது ஒரு மாதிரி டார்க் காமெடியும் சரி, அந்த ஒரு ஃபன்னை வந்து வேறு மாதிரி ஒரு கொண்டு போவாருன்ற எதிர்பார்ப்பு வாத்தியார் படத்துக்கும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். இதை தாண்டி வந்து பாரஞ்சித்தோடையும் மீண்டும் இணைய போகிறாருன்ற ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மெட்ராஸோட காம்போ இதில் இணைந்தால் எப்படி இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு அதிகம் கூடுதுன்னு சொல்லுவோம். ஸோ இப்படியாக கார்த்தி அவர்களுடைய அப்கமிங் படத்திலும் சரி, லைனப்லையும் சரி நிறைய படங்கள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். ஸோ அதில் எந்த படத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.